வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023 கேட்ட ட்ரிகனாமெட்ரியோட பார்ட் 3. நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, the following expression is equal to. இந்த கொஸ்டின் 20th July 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, cot 85 டிகிரி பிளஸ் cos 75 டிகிரி. நான் ஆல்ரெடி செகண்ட் பார்ட்லயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னா மொத்தமே 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிளை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். தேர்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ரன் டைப். அதாவது குவாட்ரன் மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இதுல இருக்கு பாத்தீங்களா, ட்ரிகோனோமெட்ரியில மொத்தம் 4 குவாட்ரன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரன் 0ல இருந்து 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன். 90ல இருந்து 180 வந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரன். 180ல இருந்து 270 வந்துச்சு அப்படின்னா தேர்ட் குவாட்ரன். ஃபோர்த் குவாட்ரன் 270ல இருந்து 360 வந்துச்சுன்னா. இது ஏன் சொல்றேன்னா, இந்த குவாட்ரன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரன் வந்துச்சுன்னா சைன், அதாவது 90ல இருந்து மைனஸ் தீட்டா ஏதாவது நம்ம கழிக்கிறோம்னா சைன் காசா மாறும்னு சொல்லுவாங்க. tan என்னன்னா காட்டா மாறும். சீக்கன் கொசிக்கனா ஆகும். இது அப்படியே காசா இருந்துச்சுன்னா சைனா மாறும். இது என்ன பேசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம கொஸ்டின்ல காட் 85 டிகிரி எந்த மாதிரி எழுதலாம்னா, இப்ப காட் இருக்கு எவ்வளவுனா நமக்கு 85 டிகிரி அப்படின்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா, காட் 90 மைனஸ் 5 டிகிரி அப்படின்னு எழுதலாம்ல. அப்ப 90 மைனஸ் 5 டிகிரி அப்படி இருந்தாவே 90 அப்படின்னு இருந்தாவே என்னன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப காட் இருக்கு, காட்ல 90 டிகிரி மைனஸ் டீட்டா இருந்தா காட் எதா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா tan டீட்டா மாறும்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல என்னன்னா tan டீட்டா அப்படின்னு வரும். இந்த இடத்துல டீட்டா வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வேல்யூவா வரும். ரைட்டா? அப்ப என்னன்னா காட் 90. அப்படியே எழுதுறேன். காட் இருக்கு, நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கு, மைனஸ் 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், tan 5 அப்படின்னு வரும். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு cos 75. இதே நம்ம எப்படி எழுதலாம், cos இருக்கு, cos 75 டிகிரி என்னன்னா அதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 90 மைனஸ் 15 டிகிரி அப்படின்னு எழுதலாம்ல. இப்ப ஆல்ரெடி பார்த்திருக்கோம், காஸ்ல 90 டிகிரி அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் குவார்டர். இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்துச்சுன்னா காசு எதா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா சைன் டீட்டான்னு மாறும். இந்த இடத்துல என்ன டீட்டா இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வேல்யூ வரும். ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன இருக்கு, காசு இருக்கு, 90 மைனஸ் 15 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன ஆகும், சைன் 15 டிகிரி அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர் tan என்னன்னா 5 டிகிரி பிளஸ் சைன் 15 டிகிரி அப்படின்னு வரும். tan 5 sin 15 டிகிரி இருக்குது ஆப்ஷன் பி ல இருக்கு. ரைட்டா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இது எந்த டைப்பை ஃபாலோ பண்ணுன்னு தெரியணும். அப்படி டைப் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 90ல மாத்தணும். இது 85 இருந்தனால 90ல மாத்துறோம். இதே இது 100க்கு மேல இருந்துச்சுன்னா அதை என்னன்னா 90 to 180ல மாத்தோம். அது செகண்ட் குவார்டர்ல வந்துடும். இதெல்லாம் தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை எக்ஸாம்ல அப்ரோச் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 50 பிளஸ் தீட்டா மைனஸ் காஸ் 40 மைனஸ் தீட்டான்னு இருக்குல்ல. இதுவுமே என்ன அப்படின்னா நம்மளோட தேர்டு டைப் தான் ஃபாலோ பண்ணோம். தேர்டு டைப் அப்படின்னு வந்தாவே என்னன்னா குவாட்ரன் டைப். இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஏன்னா அகைன் அகைன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னாவே 3 டைப் இருக்கு. 3 டைப்ல கொஸ்டின்ல எந்த டைப் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபனலிங் மாதிரி குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா எக்ஸாம் டைம்ல ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப என்னன்னா இத இந்த தேர்ட் குவார்டர்னு சொல்றேன். இந்த தேர்ட் குவார்டர் 50 40 அப்படின்னு வந்தாவே இது என்ன ஃபர்ஸ்ட் குவார்டருக்குள்ள வரப்போகுது. அப்ப நம்ம ஃபார்மட் என்ன, இந்த 90 மைனஸ் டீட்டா அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பாருங்களேன். அதாவது சைன் இருக்கு, சைன் 50 பிளஸ் டீட்டா அப்படின்னு இருக்குல்ல. இதை எப்படி எழுதலன்னா, சைன் இருக்கு, என்ன பண்றேன் 90, ஏன்னா நம்மளோட ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ரைட்டா? 90 மைனஸ் போட்டுட்டு அடுத்து 40 மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதுறேன். யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 50 பிளஸ் டீட்டா தான் வரும். ஏன்னா சைன் இருக்கு, இப்ப 90 இருக்கு, அப்ப என்ன ஆகும், மைனஸ் 40 பிளஸ் டீட்டான்னு வரும். 90ல 40 போச்சுன்னா 50. எஸ், நம்மளுக்கு ஈக்குவலண்டா வருது. அப்ப இந்த ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா என்ன, 90 அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் குவார்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர் படி சைன் இருக்கு, 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும், சைன் காசா மாறும் டீட்டா. அதாவது இந்த டீட்டாவோட என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வேல்யூ வரும். இப்ப நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, சைன் இருக்கு, 90 இருக்கு, மைனஸ் 40 மைனஸ் டீட்டான் இருக்கு. அப்ப இது என்ன என்டையரா டீட்டான்னு வச்சுட்டோம் அப்படின்னா காஸ் இன்ட்டு என்ன வரும், 40 மைனஸ் டீட்டா அப்படின்னு வரும். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோன்னா காஸ் 40 மைனஸ் டீட்டா இருக்கு. இதை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சைடு காசு இருக்கும்போது காசும் காசு வரும்போது அடியாக போகுது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா எழுதிக்கிறேன், சைன் 50 பிளஸ் டீட்டா அப்படின்னு இருந்தது மைனஸ் காஸ் இன்ட்டு
40 பிளஸ் வந்துன்னா தீட்டான் இருந்தது. இப்போ என்ன சைன் வந்துன்னா இந்த 50 பிளஸ் தீட்டா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் இன்ட்டு வந்துன்னா 40 பிளஸ் தீட்டா. ஸோ அதுதான் நம்ம இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணோம். அடுத்து என்ன இருக்குன்னா காஸ் இன்ட்டு வந்துன்னா 40 பிளஸ் வந்து தீட்டா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது பிளஸ் இது மைனஸ் அடியாகும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 வரும். ஏன் இந்த இடத்துல 0 வருது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இது என்னன்னா 1 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0. ஸோ அதுதான் அந்த இடத்துல ஆன்சர். ஆன்சர் என்ன வரும்னா சி 0 அப்படின்னு வரும். ரைட்டா? ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கும். நமக்கு தேவையான எந்த குவாட்ரன்ட்ல கேட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல சைனா இருந்தா காசா மாறும், காசா இருந்தா சைனா மாறும், டேனா இருந்தா காட்டா மாறும், சீக்கனா இருந்தா கொசிக்கனா மாறும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வந்துனா sin பவர் 12 தீட்டா பிளஸ் காஸ் பவர் வந்து 20 தீட்டா ஃபார் ஆல் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு கேட்கறாங்களே. இந்த கொஸ்டினை 2 வேளை சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னா நம்மளுக்கு 6 ஃபார்முலா படிச்சிருப்போம்ல. அந்த 6 ஃபார்முலா ஒன் ஆஃப் த ஃபார்முலா வந்து என்ன வரும்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். நம்மளுக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? sin பவர் வந்துனா 12 தீட்டா பிளஸ் வந்துனா காஸ் பவர்ல வந்து 20 தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா sin இருக்கு 2 இன்ட்டு வந்து என்னன்னா 6ன்னு எழுதலாம். பிளஸ் காஸ் இருக்கு இங்க 2 இன்ட்டு என்ன எழுதலாம்னா 10 அப்படின்னு எழுதலாம். ஏன் அந்த மாதிரி எழுதலாம்? நம்மளுக்கு ஃபார்முலா அதாவது a இன்ட்டு m இன்ட்டு என்னன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா a இன்ட்டு m இன்ட்டு n அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்ப 6 12 12 வந்துடும். இங்க வந்து என்ன 20 வந்துடும். அப்ப என்ன மீன் பண்றேன்னா இந்த சைன் ஸ்கொயர் சைன்ல வந்து என்ன இந்த இடத்துல தீட்டா இருக்கு. ஸோ தீட்டா வந்து தீட்டான் இருக்கு. அதாவது இந்த இதுல நம்ம எதை கொண்டு வந்துடலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. இதுக்கு மீனிங்கே வந்து என்னன்னா ஆன்சர் வந்து 1. நம்ம 1 என்னதான் பவர் 6 போட்டாலும் பவர் 10 போட்டாலும் ஆன்சர் வந்து 1 தானே வரும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆன்சர் வந்து 1 தான் வரும். இது வந்து மெத்தட் 1. இல்ல மெத்தட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சைனோட வந்துன்னா எந்த தீட்டாவோட அவன் கேட்கறது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கேட்கறான். சைன்ல எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பாருங்க 90 டிகிரி அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைனை பாருங்க சைன்ல வந்து 90 தான் வந்து 1ன்னு வரும். மிச்சம் எல்லாம் 120 எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அடிச்சுனா ரொம்ப வந்து இதுல வரும். 118 இதெல்லாம் மேல 36 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு மைனஸ்ல வந்து போயிடும். ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா சைன்ல இருக்குலே மேக்ஸிமம் வேல்யூ வந்து 90 டிகிரில தான் 1ன்னு வரும். மிச்சம் எல்லாமே வந்து 1க்கு கீழே தான் இருக்கும். அப்ப 90 டிகிரி அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்ப கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன அப்படின்னா சைன் பவர் வந்துன்னா 12 இருக்கு 12 90 டிகிரி அப்படின்னு போட்டுக்கிறேன். பிளஸ் காஸ் சரி நம்ம என்னன்னா சைன்ல வந்து 90 எடுத்தனால காசுலயுமே வந்து 90 எடுப்போம். ஸோ 90 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா சைன்ல வந்துன்னா 90 டிகிரி எவ்வளவு வரும் 1 வரும். ஸோ 1 பவர் 12 வந்துன்னா 1 தான் வரப்போகுது. அதே மாதிரி காஸ் 90 காசோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி 0ன்னு வரும். 0ல வந்து 20 போட்டாலும் 0 தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1 அப்படின்னு வரும். ரைட்டா? இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லையா இந்த ஃபார்முலா 6 ஃபார்முலா ஒன் ஆஃப் த ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இதே வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் டைம்ல மெத்தட் 3யும் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணலாம். அதாவது என்னன்னா இது சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ் மாதிரி. என்ன ஷார்ட் கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்மளோட 4 ஆப்ஷன்ல பாருங்க 4 ஆப்ஷன்ல வந்து 2 ஆப்ஷன் 0 அண்ட் 1 இருந்துச்சு. இந்த 2ல வந்து 90% வந்து என்னன்னா ஆன்சர் கரெக்டா வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட்டா சொல்றேன். இதை வந்து அப்ளை பண்ணி அட் எண்டு லாஸ்ட் ரெசார்ட்டா இதை யூஸ் பண்ணுங்க. 0 1 இருக்கு எனக்கு ட்ரிகோனோமெட்ரி கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க 0 ஆர் 1ல இதுல ஏதாவது ஒண்ணுல ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு ஒரு லக்குல வந்து நீங்க போடுங்க. நமக்கு அது எண்ட்ல வந்தா ஓகே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து குறை சொல்லிடாதீங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த சொல்றேன். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் சி 1 தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பெருசையான வந்துன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ரொம்ப லென்த்தியான ஈக்குவேஷன் இருக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன்லயுமே வந்து என்னன்னா நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டேபிளை வந்து ஃபாலோ பண்ணும். அப்ப டேபிள் மீன்ஸ் வந்து நம்மளோட செகண்ட் டைப்பை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ரைட்டா? நான் ஆல்ரெடி டேபிளை வந்து நம்ம எக்ஸாம் டைம்ல ரஃப் ஷீட்ல எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 நான் சொல்லியிருந்தேன். நான் அகைன் என்ன சொல்றேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுதுனால அதை நீங்க டைரக்டா பாத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா டேபிளை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாம். ரைட்டா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்து டேனோட 60 டிகிரி டேன்ல 60 வேல்யூ பாருங்க. டேனோட 60 வந்து √3. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் √3 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ √3 ஜஸ்ட் எழுதக்கூடாது அதோட ஸ்கொயர் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டேனோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம வேல்யூ வந்து வெறும் டேன் மட்டும்தான். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து என்னன்னா 3 இருக்கு 3 இன்ட்டு வந்துன்னா காஸ் காசோட 30 டிகிரி பாருங்க. காசோட 30 டிகிரி √3/2. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் √3/2 வந்துன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து போடுவேன். ரைட்டா? அடுத்து வந்து 2 இருக்கு சீக்கனோட 30 வந்து பாருங்க √2 வந்து √3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 2 வந்துன்னா √3 வந்துன்னா
ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம் ரைட்டா. அடுத்து வந்துன்னா 3/4 இருக்கு. இதுல வந்துன்னா காட் காட் 60 யோட வேல்யூ பாருங்களேன். காட்டோட 60 வேல்யூ வந்து 1/√3 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 வந்துன்னா √3 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம் ரைட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்றதா 2/3 இருக்கும். இன்ட்டு √3 வந்து என்னன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 3 அப்படின்னு வரும் ரைட்டா. அடுத்து பிளஸ் போட்டு 3 இன்ட்டு வந்து √3 பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு வரும். அடுத்து வந்து 2 இருக்கு. இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். 3 √3 வந்து பண்ணோம்னா 3 தான் வரும். அடுத்து வந்துன்னா 3/4 இருக்கும். அடுத்து வந்து என்ன 1 வந்து என்ன அப்படின்னா √3 பண்ணா வெறும் 3 தான் வரும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல 3யும் 3யும் வந்து அடி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க இருக்கிற 3யும் இங்க இருக்கிற 3யும் அடி பண்ணணும். ஸோ என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னா 3 9, ஏன்னா கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். 9/4 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்ப இந்த இடத்துல 1 அர்த்தம். இந்த இடத்துல என்ன வரும், 8 வரும். 4 2 8 பிளஸ் வந்து 9/4 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்துன்னா 2 இன்ட்டு, அதாவது நம்ம கிராஸ் இருந்தா டைரக்டா மல்டிப்ளை பண்ணா அப்ப 8/3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து 1/4 இருக்கு. ஸோ அடுத்து ஃபைனலா என்ன வரும், இதை நான் மைனஸ் எடுத்துக்கிட்டு 8 + 3 பிளஸ் வந்து 1/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ இப்போ 8 + 9 கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 17 அப்படின்னு வரும். 17/4 அப்படின்னு இருக்கும். இது நம்ம வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டி 8 நாங்க வந்துன்னா 32 பிளஸ் வந்து 3 டிவைட் பை வந்து 3 நாங்க 12 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப என்ன மேம் 17/4 இருக்கும். இந்த இடத்துல 32 + 3 வந்து 35 வந்து 12 இருக்கும். இந்த இடத்துல என்ன எழுதலாம், காமனா வந்துன்னா 12 எடுத்துக்கலாம். காமனா எடுத்தா அப்படின்னு பார்த்தா 3 வரும். 17 × 3 போடுவோம். 17 3 வந்து என்னன்னா 51ன்னு வரும். இந்த இடத்துல வந்துன்னா 35 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப 51ல 35 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு வரும். கீழே வந்து 12 இருக்கு. இதை அடிச்சா என்ன வரும், ஸோ இதை 2ஆல அடிக்கலாம். 6 2 12 வரும். எண்ணி 2 16 வரும். ஸோ மூவி 2 6, 4 2 8, 4/3 அப்படின்னு வரும். 4/3 மீன்ஸ் 1 பாயிண்ட் அப்படின்னு வரணும். ஆன்சர்ல பாருங்களேன் 1 பாயிண்ட் ஆரம்பிக்கிறது சி தான் இருக்கனால ஆன்சர் 1.33 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த டேபிள் நம்ம ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுட்டு ஆன்சர் பண்ணும்போது எக்ஸாம் டைம்ல பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சைன் -405 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இதை கொடுத்துட்டு வேல்யூ கேட்குறாங்கனாவே இதுக்கு எதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா குவாட்ரன் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். வேற எதனாலையும் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. குவாட்ரன் பிளஸ் வந்துன்னா டேபிளோட வேல்யூ வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்களேன். அதாவது நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா சைன் -405 வந்து என்னன்னா டிகிரி அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் வந்துன்னா சைன் 405 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம்ல. இதுல ஃபர்ஸ்ட் இந்த சைன் இருக்கு பாத்தீங்கன்னா 405 டிகிரி, இதை நம்மளால எந்த மாதிரி குவாட்ரனுக்கு வந்து மாற்ற முடியும்னு பாருங்க. குவாட்ரன் அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் குவார்டர்னா என்ன இருக்கும், 90 - θ இருக்கும். செகண்ட் குவார்டர்னா அப்படின்னு பார்த்தா 90 to 180 இருக்கும். தேர்ட் குவார்டர்னா 180 இருந்து 270 இருக்கும். ஃபோர்த்னா 270 இருந்து 360 இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மைனஸ் பண்ணலாம். செகண்ட் குவார்டர்ல வந்து என்னன்னா 90ல இருந்து வந்து நான் ஆட் பண்ணலாம், இல்ல 180ல இருந்து கழிக்கலாம். தேர்ட் குவார்டர்ல வந்து 180ல இருந்து ஆட் பண்ணலாம், இல்ல வந்து 270ல இருந்து கழிக்கலாம். ஃபோர்த் குவார்டர்ல 270ல இருந்து கழிக்கலாம், ஆர் 360ல இருந்து வந்து கூட்டலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு தேவை பொறுத்த வந்து மாத்திக்கிற வேண்டியதான். இந்த இடத்துல சைன் 405 டிகிரி இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதலாம், சைன் இருக்கு 360, அதாவது ஃபோர்த் குவார்டர் அந்த மாதிரி வைக்கும் பிளஸ் போட்டு என்ன பண்றேன் 45 அப்படின்னு ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ண என்ன ஆகும், 405 தானே ஆகும். யோசிச்சு பாருங்க, 360 + 45 405 தான். அப்ப இந்த ஃபார்மட் இது எதுல நமக்கு காமிக்குது அப்படின்னு பாருங்க, நம்மளோட ஃபார்மட் ஆஃப் வந்து என்னன்னா ஃபோர்த் குவார்டர் என்ன சைன் இருக்கு 360 பிளஸ் வந்து டீட்டால இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், சைன் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன டீட்டா ஒரு வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வந்து வேல்யூ வரும்னு சொன்னதுனால இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, சைன் இருக்கு. இங்க வந்து 360 பிளஸ் வந்து 45. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சது, இந்த 45. அப்ப பண்ணும்போது என்ன ஆகும், சைன் வந்து என்ன 45 டிகிரி அப்படின்னு ஒரு ரைட்டா. இப்ப சைன் 45 வேல்யூ தெரிஞ்சா போதும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சைன் 45 எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தெரியும். சைனோட வந்து என்னன்னா, அதாவது டேபிளோட ஃபார்மட் படி வந்துன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, அதே மாதிரி வந்து 60 டிகிரி, அதே மாதிரி 90 டிகிரி. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அதாவது 0, 1/2, 1 வந்து √2, √3/2, 1 அப்படின்னு வரும். காசு இதோட வந்து என்னன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா அதான் வரப்போகுது. இது வந்து என்ன, நம்மளோட சைன் டீட்டோட வேல்யூ. அவன் கேட்டிருக்குது சைன் 45. அப்போ 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா 1 வந்துன்னா √2ன்னு போட்டு நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா 1/√2. ஆனா மைனஸ், ஏன் இந்த இடத்துல மைனஸ் வருதுன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து மைனஸ்ல வந்துருச்சோம். ஏன்னா சைன் வந்துன்னா 405 வேல்யூ தான் வந்து 1/√2. ஆல்ரெடி மைனஸ்னால இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்ப ஆன்சர் வந்துன்னா டி -1 வந்து √2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் சொல்லுவேன்.
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சீக்வென்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ? நம்ம 6 ஃபார்முலா டைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல டைரக்டா அதாவது சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா சீக்வல் வேல்யூ வந்து 1. அப்ப ஆன்சர் வந்து இதுல 1 தான் வரும். இந்த 6 ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா நமக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சைன் தீட்டா வந்துன்னா கொசிக்கினோட தலைகீழ்னு சொல்லுவோம். ஏன் சைன் தீட்டா கொசிக்கினோட தலைகீழ்னா, ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்லிடுறேன். சைன் தீட்டானா என்ன சொல்லுவோம்? எதிர்பக்கம் பை வந்துன்னா நம்ம கர்ணம் சொல்லுவோம். எதிர்பக்கம் மீன்ஸ் வந்து நம்மளோட பெர்பெண்டிகுலர் பை வந்துன்னா ஹைப்போடேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது கொசிகன் தீட்டா அப்படின்னா அதோட தலைகீழ், அதாவது ஹைப்போடேனியஸ் பை வந்துன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதோட வந்துன்னா தலைகீழா இருக்கு. அதேதான் காசு சீக்கனுக்கும் டேனுக்கு வந்து என்னன்னா காட்டோட தலைகீழியா இருக்கும். இந்த 3 ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி 1 தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். In a right angle triangle, the hypotenuse is 5 centimeter, the base is 3 centimeter. If one angle is theta, then tan theta is equal to அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளோட tan theta எப்படி சொல்லலாம்? sin theta பை வந்துன்னா cos theta அப்படின்னு சொல்லுவோம். இப்ப sin theta மீன்ஸ் என்ன வரும்? எதிர்பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு வரும். cos theta என்ன? அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல கர்ணம் கர்ணம் அடியானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதிர்பக்கம் பை வந்துன்னா அடுத்துள்ள பக்கம். இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். எதிர்பக்கம் மீன்ஸ் வந்துன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வரும். அடுத்துள்ள பக்கம் வந்துன்னா பேஸ் அப்படின்னு வரும். சரி, இப்ப என்னன்னா அவன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஆங்கிள் வந்துன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்ன சொல்லுவோம், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி வந்து இது வந்து ஹைப்போடெனிஸ். ஸோ இது வந்து நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர். இது வந்து என்ன இருக்கும், பேஸா இருக்கும். இப்ப நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னன்னா, அவன் சொல்லியிருக்கிறது ஹைப்போடெனிஸோட வேல்யூ சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து 5. பேஸோட வேல்யூ என்ன சொல்லிட்டான், 3 அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், பெர்பெண்டிகுலரோட வேல்யூ கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு tan theta கண்டுபிடிக்கணும்னா பெர்பெண்டிகுலர் டிவைட் பை பேஸ் அப்படின்னு சொல்லணும். பேஸோட வேல்யூ வந்து 3 இருக்கு. நம்ம 3 யோட ஆன்சர் பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், 2 ஆப்ஷன்ல 3 இருக்கனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சே ஆகணும். ரைட்டா? இப்ப பெர்பெண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பிதாகரஸ் தேற்றத்தை வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சோம். பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லும், ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டை பண்றோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் இருக்கும், பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். நம்மளுக்கு ஹைப்போடெனியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5. அப்ப அந்த இடத்துல வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு போறோம். நம்மளோட பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அதை வச்சுக்கலாம். பேஸ் வந்து 3, அப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்ப நான் ஏற்கனவே பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் வேணும்னா நான் 5 ஸ்கொயர் இருந்து 25, இந்த 3 ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வரும் 9. அப்ப 25ல வந்து நான் 9 போச்சு அப்படின்னு பார்த்தா 16 அப்படின்னு வரும். இப்ப எனக்கு என்னன்னா பி ஸ்கொயர் சீக்வல் 16. அப்ப பி சீக்வல் வந்து ரூட் ஆஃப் 16 எடுப்போம். 16 எடுத்தா என்னன்னா 4 வரும். சோ இது நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக வந்து லென்த்தா சொல்றேன். ஆனா எக்ஸாம்ல இவ்வளவு நேரம் எடுக்காது. டைரக்டா உங்களுக்கு பிதாகரஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம மைண்ட்லயே வந்து போட்டுலாம். சரிங்களா? சரி, இப்ப என்னன்னா நம்மளோட பேஸ் வந்து சொல்லியாச்சு 4 அப்படின்னு. அப்ப ஆன்சர் என்ன வரும், இந்த இடத்துல 4ன்னு வரும். 4/3 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் இருக்கு. ரைட்டா? இது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கான அந்த மெத்தட் தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்கறாங்களே. சோ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம தேர்ட் டைப் தான் இந்த குவாட்ரன் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது எப்படின்னா, காஸ் வந்து என்னன்னா 41 அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணிக்கிறேன்னா எந்த மாதிரி மாத்தலாம், காஸ் வந்து 90யோட வந்து என்னன்னா மாத்தலாம். 90ல இருந்து என்னன்னா நான் 49 கழிச்சேன் அப்படின்னா என்ன வரும், எனக்கு வந்து என்னன்னா 41 அப்படின்னு வரும். அதாவது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா, காஸ் 90 மைனஸ் வந்து டீட்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரன் காஸ் 90 மைனஸ் டீட்டா அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சைன் டீட்டா. இந்த டீட்டோட வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ. ரைட்டா? அப்ப இங்க காசு இருக்கு, 90 மைனஸ் வந்து என்ன இருக்கு 49 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், சைன் வந்துன்னா 49 அப்படின்னு வரும். ரைட்டா? இதுக்கப்புறம் என்னன்னா இந்த சைன் 51 இருக்குல்ல, இதையும் நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது சைன் 51 நம்ம எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சைன் இன்ட்டு, அதாவது 90 மைனஸ் வந்து 51. ஸோ அதாவது எதை கழிச்சா நம்மளுக்கு வந்து 90ல இருந்து எதை கழிச்சா வந்து 51 வரும்னா 39 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 51 வரும். ரைட்டா? அப்ப இதுவும் என்ன ஃபார்மேட்டா இருக்குன்னா, சைன் வந்து என்னன்னா 90 மைனஸ் வந்து டீட்டால இருக்கு. சைன் 90 மைனஸ் டீட்டா இருந்தா என்ன ஆகும், காஸ் டீட்டாவா மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், காஸ் வந்து டீட்டான்னு வரும். அப்ப சைன் வந்து என்ன 90 மைனஸ் வந்து என்ன 39 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும் காஸ் வந்துன்னா 39. ஸோ மிச்சது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்துன்னா சைன் 49 இருக்கு, காஸ் 49 இருக்கு. நம்மளுக்கான கொஸ்டினையுமே பாருங்களேன், இங்க வந்துன்னா சைன் 49 இருக்கு. அப்ப டைரக்டா அடிக்கும் போது அடி ஆயிரும்ல. அதாவது என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நம்ம டைரக்டா வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்ப காஸ் 41 இதுக்கு நான் என்ன அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா சைன் 49 அப்ளை பண்ணுவேன். அப்ப சைன் வந்துன்னா 49 அப்படின்னு இருக்கும். கீழே வந்துன்னா சைன் 49 தான் இருக்கனால அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். பிளஸ் வந்து என்னன்னா சைன் 51ஓட வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் 39. அப்ப இந்த இடத்துல வந்துன்னா காஸ் 39 அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே வந்துன்னா காஸ் 39 தான் இருக்கு.
அப்ப இது எல்லாத்தையும் நான் அடிக்கும்போது என்ன, இது அடிக்கும்போது வந்துன்னா 1ன்னு வரும். ஸோ இதை அடிக்கும்போது வந்து 1ன்னு வரும். அப்போ 1 + 1 அடிச்சா எனக்கு ஆன்சர் வந்துன்னா 2 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துன்னா 2ன்னு வரும். ஆப்ஷன் வந்து B-ல தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த குவாட்ரன் வந்து தெரிஞ்சிருக்கணும். குவாட்ரன் தெரிஞ்சு நம்மளுக்கு மாத்த தெரிஞ்சா போதும். இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணணும். ஸோ இதே கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். ஸோ அதனால சொல்றேன், கண்டிப்பா எக்ஸாம் அப்பமிக வந்து இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். if secant a plus tan a is equal to 3, then cos a is equal to அப்படின்னு சொல்றாங்களே. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஏதாவது ஒரு ஈக்குவலன் கொடுத்துட்டு இந்த மாதிரி காஸ் tan அப்படின்னு கேட்கறாங்களே, அது எதை ஃபார்முலாவுன்னா 6 ஃபார்முலா டைப் 1 தான் வந்து ஃபாலோ பண்ணும். இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, இப்போ என்னன்னா முதல்ல வந்துன்னா கொஸ்டின் வந்துன்னா சீக்கன் ஏ கொடுத்துருக்காங்க, பிளஸ் வந்துன்னா tan a is equal to வந்து 3ன்னு சொல்றாங்க. இதை என்ன பண்ணிக்கிறேன், சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, அதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன, சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் வந்துன்னா tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குல்ல. இது என்ன இதுல காமிக்குது அப்படின்னா, இந்த இது பாருங்களேன். அதாவது இது ஏ ஸ்கொயர்னு காமிக்குது, இது வந்து பி ஸ்கொயர்னு காமிக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி அப்படின்னு வரும். இந்த சைடு வந்துன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இதை நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏயோட வேல்யூ வந்து என்னன்னா சீக்கன் ஏ அப்படின்னு வரும். பியோட வேல்யூ என்னன்னா tan ஏ அப்படின்னு வரும். சரி, அப்படியே பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி, அப்போ என்னன்னா சீக்கன் ஏ பிளஸ் வந்துன்னா tan ஏ அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா காஸ் போட்டுட்டு ஏ மைனஸ் பி, அப்போ சீக்கன் ஏ மைனஸ் வந்துன்னா tan ஏன்னு வரும். இந்த இடத்துல சீக்கன் ஏ பிளஸ் tan ஏயோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 3, அதை டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு வந்து என்னன்னா சீக்கன் ஏ மைனஸ் வந்துன்னா tan ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஈக்குவலன் டு என்ன அப்படின்னா 1, ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவலன் டு வந்து நம்மளுக்கு 1 இருந்ததுனால, அப்போ ஈக்குவலன் டு வந்து இந்த இடத்துல 1 வரும். ஏன்னா சீக்கன் ஏ மைனஸ் வந்துன்னா tan ஏ சீக்வல் டு வந்து 1/3, ஏன்னா 3 வந்து சைடு 1/3. இது வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சமன்பாடு 1 அதை வந்து 2ஆல வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிடும் ரைட்டா. இப்போ சமன்பாடு 1 என்ன இருக்கு, சீக்கன் ஏ பிளஸ் வந்துன்னா tan ஏ ஈக்குவல் டு வந்துன்னா 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல சமன்பாடு 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்துன்னா செகண்ட், அதே மாதிரி சீக்கன் ஏ மைனஸ் வந்துன்னா tan ஏ ஈக்குவல் டு வந்து 1/3 இருக்கு ரைட்டா. இது வந்து சமன்பாடு 2 ஓடுது. இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா tan ஏ போயிடும். 2 வந்துன்னா சீக்கன் ஏ இருக்கும், பிளஸ் வந்து ஈக்குவல் டு 3 பிளஸ் 1/3ன்னு வரும். இந்த 3 பிளஸ் 1/3 பண்ணா என்ன வரும், 3 9 பிளஸ் 1/3ன்னு வரும், 10 வந்துன்னா 3ன்னு வரும். அப்போ ஃபைனலா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 சீக்கன் ஏ ஈக்குவல் டு வந்துன்னா 10/3 அப்படின்னு இருக்கு. அப்ப சீக்கன் ஏ ஈக்குவல் டு 10/3, இந்த இந்த 2 கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்க வந்துடும் 5 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப வேல்யூ வந்து சீக்கன் ஏ ஈக்குவல் டு 5/3ன்னு வருது. ஸோ இதை வச்சு நம்மள எப்படி காஸ் ஏ கண்டுபிடிக்கணும், எனக்கு கொஸ்டின் வந்து காஸ் ஏ தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தெரியும் காஸ் டீட்டாவோட தலைகீழி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் டீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. ஏன்னா நம்மளோட ஃபார்முலா தான் காஸ் டீட்டாவோட தலைகீழி வந்து சீக்கன் டீட்டா. அப்ப என்னன்னா சீக்கனோட வேல்யூ வந்து என்னன்னா 5/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும், நம்மளோட காஸ்டோட வேல்யூ வந்து அப்படியே தலைகீழா இருக்கு. அப்ப காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து என்ன 3/5 அப்படின்னு ஒரு ரைட்டா. இங்க பாருங்க 5/3 அப்படின்னு போட்டா ஆன்சருமே இருக்கு 5/3. அது ஆன்சர் கிடையாது, நம்மளுக்கு காசு தான் கேட்டதுனால ஆன்சர் வந்து 3/5. பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஜஸ்ட் சில்லி மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து டோட்டலா மாறி விடுறோம். அதுக்காக தான் சொல்றேன், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து கான்சியஸ் இருங்க. அண்ட் ஆல்சோ டைம் ரொம்ப எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தியா கொண்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து டைம் நம்ம எந்த மாதிரி வந்து சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து நிறைய ஈஸியான கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் அ கரெக்ட் ட்ரிகனாமெட்ரியோட ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்குறாங்களே. ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டி ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப்பான இந்த 6 ஃபார்முலா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிகனாமெட்ரியோட ஐடென்டிட்டி. ஸோ இது பார்ட் 1லே சேம் இதே பேட்டர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 3 பேட்டர்ன்ல அதுக்குள்ளதான் ரிப்பீட் பண்ணணும். அதனாலதான் சொன்னேன் அப்கமிங் டெஃபினட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1 பிளஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, நம்மளோட ஃபார்முலா அதாவது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, அதை அப்படியே வந்து நான் அப்ளை பண்ண இந்த இது வந்துடும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த சைடு வந்துன்னா காட்டை வந்து கொஞ்சம், அப்போ 1 பிளஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டா தான் இருக்கு ரைட்டா. செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 1 பிளஸ் வந்துன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதோட ஃபார்முலா இங்கேயே இருக்கு. அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு நம்ம 1ன்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல என்ன சீக்கன் அப்படியே வச்சிருக்காங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 பிளஸ் வந்துன்னா tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு ரைட்டா. அதனால செகண்டுமே வந்துன்னா கரெக்டா தான் இருக்கு. தேர்டு வந்து பாருங்களேன். நமக்கு என்ன 1 மைனஸ் வந்து sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா கரெக்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து என்ன cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வந்து 1 இருக்குன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க காசை வந்து அப்படியே வச்சிருக்காங்க ஒரு சைடு cos ஸ்கொயர் தீட்டான்னு வச்சுட்டு 1 மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் sin ஸ்கொயர் தீட்டா வரப்போகுது. இதுவுமே வந்து கரெக்டா தான் இருக்கு செய்யும். ஆனா என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த்து தான் தப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே கிடையாது. ஐடென்டிட்டி டிக்னாமெட்ரிலே கிடையாது. ஒன்லி வந்து என்னன்னா பிளஸ்ல தான் வரும். அதாவது இடத்துல எப்படி இருக்கணும் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துன்னா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஐடென்டிட்டினால இந்த மாதிரி ஐடென்டி கிடையாதுனால ஆன்சர் என்ன வரும் டி தான் வரும். நீங்க பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு 3 பேட்டர்ன் தான். அந்த 3 பேட்டர்ன்ல அந்த 3 டைப்லயுமே வந்துன்னா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுனால ரொம்ப ஈஸியாவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இது நான் சொன்னதுனால தான் இவ்வளவு டைம் எடுக்குது. இல்லையா நீங்க டைரக்டா பார்த்தோன்னே வந்து நான் ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து என்னன்னா டி தான் அப்படின்றது ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்களே. இல்ல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் கொடுத்து 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த மாதிரி 90 டிகிரி அப்படின்னு வந்தாவே என்ன இன்டைரக்டா சொல்றாங்கன்னா நம்மளோட குவார்டர்னு வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இது அந்த ஃபார்மட்லயே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் குவார்டரோட ஃபார்மட்ல இருக்கு. அதை அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல காட் ஸ்கொயர் வந்து என்னன்னா 90 மைனஸ் வந்து டீட்டா இருக்குல்ல. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துன்னா காட் வந்துன்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இருந்தா என்ன ஆகும் நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ட்ரிக்னாமெட்ரியில வந்து காட்ல இருந்துச்சு அப்படின்னா டேனா மாறும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப tan தீட்டா அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்துன்னா நம்மளுக்கு கேள்வியில வந்து காட் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இருந்தனால இந்த இடத்துல என்ன வரும் tan ஸ்கொயர் வந்துன்னா தீட்டா அப்படின்னு வரும். அப்ப அவ்வளவுதான். இதுக்கு வந்து என்ன வேல்யூ போட வேண்டியதான் இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை போட வேண்டியதான். நம்மளுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்து என்னன்னா காட் வந்துன்னா ஸ்கொயர்டு 90 டிகிரி மைனஸ் வந்துன்னா தீட்டா அப்படின்னு இருந்தது. அப்ப என்ன இடத்துல சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இருந்தனா காட் ஸ்கொயர் வந்து 90 பதிலா என்ன tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போவோம். நம்மளோட 6 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் வந்து 1 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். ஏன்னா நம்ம எந்த டைப் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அப்ரோச் பண்ணா நம்மளுக்கான ஆன்சர் வந்துட போகுது. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டேன்ல வந்து 25, 35, 45, 55, 65ன்னு சொல்றாங்கல்ல. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்ப நம்ம டேபிள வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும் வச்சுக்கலாம். 25க்கு டேபிளுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா டேபிள்னாவே 0 இருக்கும், 30 இருக்கு, 45 இருக்கு, அதே மாதிரி 60 இருக்கு, 90 இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டான ஞாபகத்துல வச்சனால இது வந்து என்னன்னா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல 25 இருக்கு, 35 கிடையாது. ஆனா அந்த tan 25க்கு வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். tan 45 வேல்யூ வந்து 1. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேபிள்ல வந்து tan 45க்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். சரி மிச்சம் இருக்கிறத எப்படி ஆன்சர் பண்ணானா மிச்சம் இருக்க டேபிள் யூஸ் பண்ண முடியாது. வேற தான் வந்து சால்வ் பண்ணும். வேற எந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. அதாவது இங்க tan இருக்குல்ல tan தீட்டா அதாவது டேனோட தலையில என்ன சொல்லுவோம்னா நம்ம காட் தீட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட ஃபார்முலாவே இருக்கு 6 ஃபார்முலா 1வது ஃபார்முலா tan தீட்டாவோட தலைகிலி காட் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வேற எந்த மாதிரி எழுதலாம்னா அதாவது இந்த tan தீட்டா இன்ட்டு வந்து நம் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு இது இந்த சைடு கொண்டு போய் நான் எழுதிருக்கேன் ரைட்டா. இது வந்து இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு என்ன tan வந்து என்ன அப்படின்னா 25, 35 இருக்குல்ல. இந்த tan 55 நம்மளால வந்து என்னன்னா குவார்டர் மூலம் மாத்த முடியும்னு பார்ப்போம். அதாவது tan 55 டிகிரியை நம்ம எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா tan 90 மைனஸ் வந்து நம்ம 35 அப்படின்னு வந்து போடலாம். 90ல இருந்து 35 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 55 வரும். அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்டர் 90 அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து என்னன்னா டேனா இருந்தா என்ன மாறும் காட்டா மாறும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் காட் வந்துன்னா 35 டிகிரி அப்படின்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி இந்த tan வந்துன்னா 65 இருக்கு பாத்தீங்கன்னா இது எப்படி மாத்தலாம் tan 65 டிகிரியை வந்து எந்த மாதிரி மாத்தலாம்னா tan இன்ட்டு 90 மைனஸ் வந்து என்ன பண்ணலாம்னா 25 அப்படின்னு போடலாம். ஏன்னா 90ல 25 போனா 65 தான். அப்ப tan என்ன ஆகும் காட் வந்து என்னன்னா 25 டிகிரி அப்படின்னு வரும். ஏன் சொல்றேன்னா இதை ரெண்டு மட்டும் மாத்துறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேம் கிடைச்சிடும். அதாவது இந்த tan 25னா இங்கேயே வந்துன்னா 25 வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி வந்து tan 35 இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 35 வேலையை கிடைச்சிடும். ஸோ அதை அப்படியே வந்து யூஸ் பண்றதுக்கு தான். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லணும் இந்த tan 25 வந்துன்னா கொஸ்டின் கொடுத்து அப்படியே எழுதலாம். tan வந்துன்னா 25 அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி வந்து என்னன்னா tan வந்துன்னா 35 அதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன tan 45 நான் 45 வேல்யூ 1 அதனால 1 எழுதிக்கிறேன். tan 55 என்ன எழுதலாம் காட் இன்ட்டு வந்து என்னன்னா 35 டிகிரி அப்படின்னு எழுதலாம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்து tan 65 இது வந்துன்னா காட் 25 டிகிரி அப்படின்னு எழுதலாம். இப்போ என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் tan தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு 1. இது என்ன மீன் பண்ணும் இந்த தீட்டா ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 1. அப்ப என்ன இந்த இடத்துல பாருங்க tan 25 டிகிரி இந்த இடத்துல காட்டும் வந்து 25 டிகிரி
சாரி இந்த இடத்துல காட் வந்து 25 டிகிரி இருக்குல்ல, அப்ப tan 25 டிகிரி இன்ட்டு காட் 25 டிகிரி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி வந்துடும் டேனோட வந்துன்னா 35 டிகிரி இன்ட்டு காட் வந்துன்னா 35 டிகிரி அப்படின்னு எழுதலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா ஈக்குவல் டு 1 போடுறதுக்காக. அப்ப இதோட வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 என்ன வரும்னா 1 தான் வரும். ஆன்சர் இந்த இடத்துல வந்து 1 தான் வரும் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன பி 1 தான் வரும். சரி தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதை பார்த்துட்டு அந்த 3 டைப்ல வந்து எதை யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா நம்மளால ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றதோட அட்வான்டேஜ் வந்து என்ன, கண்டிப்பா பேட்டர்ன் வந்து என்னன்னா ரிப்பீட் ஆகுங்க. அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட அப்கமிங் வந்து இது யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 4 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.